பிரபு சார், இந்த படத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நீங்க கண்டிப்பா வந்து நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சோ என்ன விஷயம் வந்து உங்களுக்கு இது ரொம்ப தனியா நிக்கும் அப்படின்னு தோணுது? இல்ல, இன்னைக்கு வந்து மக்களுக்கு வெறும் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம அதோட சம் ரியல் லைஃப்ல அவங்க ரெலவன்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறது இது இருந்தா டேக் இட் லிட்டில் மோர் சீரியஸ்லி. இப்போ ஒன் ரீசன் கிரேட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா அமரன் அவங்க பண்ண படம். அதனால லைக் நீங்க ஒரு ஒரு படம் பாக்குறப்போ வெறும் அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த லைஃப் மட்டும் பாக்குறது ஆடியன்ஸ் வந்து பேரலா இங்க நடந்துக்கக்கூடிய விஷயங்களோட அவங்க அதை கோரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல இருந்து அதனுடைய கேரக்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதுல இருந்து எடுத்து இந்த படம் பண்ணதுனால இந்த படம் அதிகமா ஆடியன்ஸுக்கு வந்து ரெசனேட் ஆகும்னு நான் நம்புறேன். அது வந்து இந்த படத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த தட்ஸ் ஹவ் இட் பிகம்ஸ் ஒரு 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 பேன் இண்டியன் ஃபில்ம் அப்படின்னா என்னன்னா இந்த கதையிலேயே அதுக்கான ஒரு விஷயம். ஒரு ஒரு இந்திய மீனவன் கடல் தாண்டி போறப்போ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இது ஒரு பிரச்சனை. அதுல ஒரு காமனான ஒரு விஷயம். அதுல ஒரு ஒரு பொண்ணுக்கும் பையனுக்குமான ஒரு புரிதல், அந்த புரிதல் ஏற்படக்கூடிய முரண்பாடு, அதுல இருந்து அவங்க அதை லைஃப் எப்படி பாத்துக்கிறாங்க, அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இது எல்லாமே வெரி ரெலவெண்டான ஒரு விஷயம். ரொம்ப புதுசு கிடையாது, ஆனா ரொம்ப நெருக்கமான, நம்ம தெரிஞ்ச ரிலேட்டபிளான, பட் அதுல ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் லுக் அட் இட் ஒரு லவ் ஃபில்ம் அப்படின்னு வரப்போ அதுல மியூசிக் ரொம்ப பெரிய ஒரு கேரக்டர் பிளே பண்ணோம். அந்த வகையில் டிஎஸ்பி அவர்கள் வந்து ரொம்ப நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு. சாங்ஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 3 songs வந்து பெரிய ஹிட் சாங்ஸா இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த படத்தினுடைய பிளஸ் தான்.